பற்றி அது வேஸ்ட்டாகவும் ஆகலைல்லானே என்ன. you have to keep it that a broken thing, so you have to keep a cement, then you have to keep it aside. அதாவது சிமெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கல் வைக்கணும், உடஞ்ச கல் பைப்பு. அப்பா வீட்டு முன்னால் தான் அவ்வளோ தண்ணி நின்றுச்சு, இனிமேல் நிற்காதுல்ல. என்ன இந்த சைடு கொஞ்சம் அடைச்சிரு, என்ன அந்த தண்ணி அங்கே போகிறாப்புல கிழக்க வரக்கூடாது. அங்கே ஒரு கல், பெரிய கல் வச்சுருங்க. பெரிய கல் வச்சு நாளைக்கு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும்ல, அந்த ஓட்டைக்குள்ளே போதான்னு பார்க்கணும்லானே. அதில் இங்கே ஓடி போனால் அங்கே போவேலாம் டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. சொல்லுதா புரியுதா? அதுக்கு தான் சொல்லுது. இது நல்ல ஐடியா தானே. பற்றியா வீட்டில் கூட உனக்கு இது தெரியாதுல்ல முன்னால். இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்படி யாரும் பண்ணுவாங்களோ? பிறகு வந்து இது ஒரு டெக்னிக் தானே சொல்லு. பைப்பை வச்சு அதை சைடில் வச்சு பைப் இருக்க சைடுமே ஏசா பத்தா இருக்கணும், இருக்கணும். 5 days to be strong. சரி, அந்த சைடு சிமெண்ட் போட்டு அதை பொடி பொடி கல் வச்சுருங்க. என்ன அந்த சைடு வைக்க இடம் இருந்தால் வைங்கெல்லாம் வேண்டாம். அப்போ வெறும் சாந்தை போட்டுருங்க. ஆமாம், கொஞ்சோண்டு உடச்சி அங்கே இடம் இல்லை. என்ன இடம் இல்லை. நாளைக்கு இதில் டைல்ஸ் போட்டுருவோமா, 2 டைல்ஸு. ஏனே நான் என்ன சொல்லுதேன், நாளைக்கு இதில் 2 டைல்ஸ் உனக்கு சொல்லி தந்துடுதேன். நீ கற்றுக்கோ. இதே போல் தான் மேலே அந்த தலைக்கல் போடணும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா நீனே உனக்கு நான் 800 ரூபா சம்பளம் தந்துடும். எதுக்கு அடுத்த ஆளை கூப்பிடணும்? நீ பாரு, நல்லா அழகாக நீட்டாக கொத்தனார் கூட இப்படி அழகாக பண்ண முடியாங்க. கொஞ்சம் அறிவு, உனக்கு ஒரு அறிவு இருக்க போய் நீ பார்க்கல. கை இந்த கரண்டியை பிடிக்கலே தெரியும் அவன் கொத்தனார் வேலை பார்ப்பானா இல்லையான்னு. சொல்லுதா புரியுதா? நல்லா அழகாக நீட்டாக பார்க்க. நீனே தளம் போட்டேன், நான் யாரையும் கூப்பிடல. கொத்தனார் கூட கேட்பான், அது எதுக்கு கூட 2 நாள் நீ வச்சுக்கூட செலவுக்கு. நீனே பாரு, நாளைக்கு இந்த டைல்ஸு நான் போட சொல்லி தந்துடுவேன். அந்த உடஞ்சதே நீ அங்கே போட்டுரு. அதே ப்ராக்டிஸ் ஆகிட்டுனா மேலே போட்டுடலாம், முடிஞ்சிட்டு. சரியா? இந்த கல் நேரு இதே போல் எப்படி போடணும்னு நாளைக்கு சொல்லித்தரேன். அதே மெத்தடை நீ ஃபாலோ பண்ணேன்னா, இந்த மட்டைக்கம்பு இருக்குது, இப்போ சொல்லி கொடுத்தோம்னா எப்படி தலையில் வச்சு பார்க்கணுன்னு. ரைட்டானே? அப்போ அங்கே கல் வைக்க முடியாதோ? சரி சரி. அப்போ அந்த கலவை அங்கேயேவா போட போகிற? இதே இடத்துல போட போகிற? அந்த இடத்துல அல்ல, அதில் அழுட்டு வேணேன். 4க்கு 1 போதும். என்ன இன்னும் இதுக்கு மேலே போட வேணுமோ? சரி, அது போட்டு பைப்பை வேணும் தூக்கிட்டு போயிடுவான். அப்போ 2 சைட்லையும் தேய்ச்சி விட்டுரு. அப்புறம் காலையில் வந்து காலையில் வந்து அது மேலே போட்டு வீடு அங்கே போட்டுக்க. எத்தனை அள்ளுனியா? 4க்கு 1 போடணும். எத்தனை போட்ட? என்ன 4 தானே போட்ட? 4க்கு 1 போட்டுரு. சரியா? 4க்கு 1. எவ்வளோ நீட்டாக வேலை பார்க்க போகிறேன்னு அதை அள்ளிடு. அதே அப்படி தள்ளிட்டீங்களோ? நல்ல ஐடியா. சரி சரி, அழகாக வேலை பார்க்கணும். அங்கே போயிடாமனே, ஏன்னா அங்கே உள்ளதே எடுத்து போட்டுரு. அங்கே ஒரு பைப்பு வச்சுருமானே, ஒரு ஐடியா. அதில் ஒரு குட்டி பைப்பு இல்லை, பைப்பு நிறைய இருக்குது. நம்ம ஒரு பைப்பு வச்சுருக்கோம் பாரு, அதை அங்கே வச்சுருவோமே. வச்சு ஒரு கல்லை வச்சு சாந்து போட்டுருவோமே. ஆமாம், ஒரு பைப்பு கிடக்கு. அங்கே ஒரு பைப்பு வச்சுட்டா நிம்மதி. சரியா? ஆமாம், மண்ணுக்குன்னா அடையாது. ஏன்னா மண் உள்ளே போகுதுல்ல, அதை ஒரு பைப்பு வச்சு ஒரு ஜாலி வச்சிடும். ஆமாம். அங்கேயுள்ளது இங்கே தள்ளிட்டியெல்லாம் அப்படி வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அங்கேயுள்ளது ஆமாம். என்ன மாதிரி? ஆமாம் மாதிரி. பற்றி அங்கே இருக்க பைப்பு அங்கே வரைக்கும் போகணும்ல. வீட்டு முன்னால் அசிங்க தண்ணி வந்து நிற்கி.
இது கடைசியில் தான் இங்கே போடணும். அந்த அண்ணனே கொத்தனார் ஆக்கியாச்சு. ஆமாம், மாறி தானே உவ தானே முதல்ல அடிப்படை. அப்போ அப்போ மாறி தான் கூட பிறக்கா தம்பி 500 700 வேலை பார்த்தாங்க. பால் காய்ச்சா முதல்ல வந்துடணும். எல்லாருக்கும் ஒரு சாரம் டிஷர்ட் பூசணும். 2 செவுரு இருக்கு. தலைகீழ போட்டேன். தலைகீழ போட்டிருக்காங்களா, அது மறுபடியும் போடுது. தர்மான்னு ஒரு பேர் தலைகீழ போட்டிருக்கான். மதியன்னு ஒரு பேர் தர்மா இருக்காங்களா, அறுதலி மேலே ஏறி பார்க்கல கரைச்சி வச்சிருக்கான்னு தலைகீழ போட்டிருக்கான். இப்போ மறுபடியும் தளம் போடுதான். பாதி போட்டாச்சு, நாளைக்கு போடணும். நீ வரியா கையாளுக்கு? ஆனால் 650 தான் இந்த அண்ணன் கூட்டு வர. ரொம்ப நஷ்டம் ஆகிட்டு பார்த்துக்கோ. எவ்வளோ ஆச்சரியமா மேலே 1 லட்சம் நஷ்டம். என்ன செய்ய? மேலே ஏறி நான் பார்த்துருக்கேன்ட்டா, பார்க்காம போயிட்டேன். என்ன பேர் இன்றைக்கி எவ்வளோ அழகாக ஐடியா கொடுத்து அந்த பைப்பு வேறவன் ஒருத்தர் ஈசாக்குன்னு தெரியுமா? அவன் நான் தான் அங்கே போட்டது. இப்போ இந்த பைப்பை சேர்த்தாச்சு. பைப்பு இருக்குல்ல, இதை உள்ளே கொடுத்து சேர்த்தாச்சுட்டா. சேர்ந்தானே கொத்தனார ஆக்கிட வேண்டியதான். இங்கே பிற அழகாக வேலை பார்த்து இதுக்கு எவ்வளோ ஐடியா பண்ணியிருக்கோம் தெரியுமா? இதுக்கு அந்த பைப்போட சேர்க்க வீட்டு முன்னால் இங்கே இந்த தண்ணி இங்கே போகிறக்கு அங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கு பாரு. இங்கே அந்த தண்ணி வர அங்கே ஒரு பைப்பு வச்சு விட்றணும். ஒரு ஜாலி வச்சேன்னா குப்பை போகுது. எல்லா இடத்து தண்ணியும் போகணும்ல, அங்கே கொடுத்தா நேராக போகணும். எவ்வளோ அளவெடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போட வேண்டியிருக்கு. இந்த அண்ணனே கொத்தனார ஆக்கிட வேண்டியதான். எல்லாம் அழகாக வேலை பார்க்காம பாருங்க, எல்லாம் நீட்டாக. ஏன்னா நாளைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வரியா? ஷீட்டு வெட்ட தெரியுமா? ஷீட்டு வெட்ட ஆள் இருக்கா? கொத்தனார் ஷீட்டு வெட்ட தெரிஞ்ச இருக்காங்களாடா? அதை போடணும். அங்கே என்ன இருக்கிற எங்கள் ஒரு 100 குறைக்க மாட்டாங்களா? சொல்ல 100 இல்லை, நஷ்டம் ஆயிடுச்சு. உனக்கா உன் நம்பர் இருக்கா எனக்கு?